விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர். எப்படியோ வந்து அந்த உடல்நலத்தில் வந்து ஒரு தேறிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சோம். ஆனால் சமீபத்தில் நடந்த அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தா தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார். தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சி நடத்துகிறேன். நான் வந்து பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், திண்ணையிலையோ பாயிலையோ போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.